शेषादिवंशकलशोदरिपूर्णगङ्गम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुत्तङ्गाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभूतिसन्दष्ट भीमभीमातवे நமஹ. இது ஒரு மாதிரி முடிச்சோம். ஸ்ரீபஜன பூஷணத்தை இன்னைக்கு சம்மரி சொல்லி தனியன் சொல்லி தாரார்த்தத்தை சொல்லி முடிகிறேன். இது பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும், பின்பு புஷ்பிதமாக்கும், அனந்தரம் பரவரியந்தமாக்கும். கடைசி சீர்ணிகேவரே இவ்வாச்சாரியாபிமானம் அதே வித்தாரகம் மெயின்ஸ் தீம் ஆஃப் திஸ் ரகசியம். இவ்வாச்சாரியாபிமானம் இவருக்கு உண்டாக்கும் பல பரம்பரையை எழச் செய்து இவ்வர்த்தத்தை நிகழ்த்துகிறார். பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும், பின்பு புஷ்பிதமாக்கும், அனந்தரம் பலபரியந்தமாக்கும். சின்ன ஆச்சாரியாபிமானமாகிறது பிரதமத்திலே சேதனனுக்கு பிரணவோக்த பகவத் அனன்யாரக சேஷத்துவத்தை சரமபர்வ பரியந்தமாக உணர்த்தி அனாதிகாலம் சுவாதந்திரியமாகிற அடலிலே மண்டி எழுந்து கிடந்த ஸ்வரூபத்தை துளிர்த்து எழும்படியாக்கும். இப்படி பல்விதமான பின்பு மத்தியமதோக்த அனன்ய சரணத்துவத்தை கர்மபர்வ பரியந்தமாக உணர்த்தி பலசூச்சகமான உபாயாத்தியவசாய யோகத்தாலே சொரூபத்தை புஷ்பிரமாம்படி ஆக்கும். இப்படி புஷ்பிரமான அனந்தரம் சரமபத உக்த அனன்ய போகத்துவத்தையும் சரமபர்வ பரியந்தமாக உணர்த்தி நித்திகைங்கரிய யோகத்தாலே சொரூபத்தை பலபரியந்தமாம்படி ஆக்கும் என்றபடி பிரதம ரகசியமான திருமந்திரத்தில் பரத்திரிய பிரதிபாத்தியமான பரத்திரியின் மீது ஓம் நமோ நாராயண அனன்யார்கசேஷத்வாதி ஆகாரத்திரயமும் ஆத்மாவுக்கு ஸ்வரூபமாய் அதுதான் சரமபர்வ பரியந்தமாஞ்சலே இருப்பது. சரமபர்வம் சரமபர்வம் ஆச்சாரியாபிமானே உத்தாரகம், அதே சரமபர்வம். இவைதான் ஆச்சாரியோபதேசாரிகளாலே லப்யங்களாகையாலும் அவ்வுபதேசாரிகளுக்கடி இவன் நம்முடையவன் என்கிற ஆச்சாரியாபிமானமாகியாலும். யாருடைய அபிமானம்? ஆச்சாரியனுடைய அபிமானம். இவன் நம்முடையவன் என்கிற ஆச்சாரியாபிமானமாகியாலும் ஆச்சாரியாபிமானம் இவத்தை உண்டாக்கும் என்கிறது. ஆக இப்படி இருந்துள்ள பரத்திரையார்த்த நிஷ்டையை இவ்வாச்சாரியாபிமானம் இவருக்கு உண்டாக்கி உஜ்ஜீவிப்பித்தே விடும்படி சொல்லித்தாயிற்று. ஜீவனம் பிழைப்பு, உஜ்ஜீவனம் மேலான பிழைப்பு, உத்கிருஷ்டமான ஜீவனம் உஜ்ஜீவனம். அதை வச்சு அனுபவிக்கிறது சஞ்சீவனம். அதுங்கிருக்கு எதிர்த்து கடைசி திருவள்ளுவர் இருக்கார். அதோ பகவதா ஸ்வயமேமாத்ம சஞ்சீவனேன அவலோகனே சஞ்சீவனேனா அவலோகனேன அவலோக்கியா. சம்யக் ஜீவனம் சஞ்சீவனம், உத்கிருஷ்ட ஜீவனம் உஜ்ஜீவனம். ஜீவனம் நடந்து போறது, ஜீவன் நடந்துட்டே இருக்கும். ஆகையினாலே இப்படி சுதந்திர உபாயமானது. இது சுதந்திர உபாயம் என்றார். இதுக்கென்னும் மேம்பட்டது ஞான யோகத்திற்கென்னம், சர்வயோகத்திற்கென்னம், தத்துவயோகத்திற்கென்னம், பிரபத்தி யோகத்திற்கென்னம் ஆச்சாரியாவகத்தார்கள் என்றபடியானது சுதந்திரோபாயமாக இவன் சுரூபத்தை பருவக்கிரமேண உஜ்ஜீவிக்கும்படியை. சுரூபம் என்ன? எம்பெருமான் சுதந்திரன், அவனுக்கு அடிமையே நம்முடைய ஸ்வரூபம். விசேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். ஸ்வரூப யாத்தாத்மா என்ன? பாகவதர்களுடைய சேவை செய்வதே ஸ்வரூப யாத்தாத்மியம். இவ்வர்த்தத்தை நிகழ்த்தி வருகிறார் இத்தியாதி. அதாவது ஆச்சாரியாபிமானமாகிறது பிரதமம்
பகவத் விஷயத்திலே அன்வயிப்பித்து அனாதிகாலம் தது அன்வேராகித்தாரே வாடினேன் வாடி விருந்தினேன் மனத்தால் என்னும்படி உறாவிக் கிடந்த ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும். புஷ்பமடனோடு பண்ணலாம். புஷ்பமடனா கொபுரம் போடணும், தண்ணி விடணும், நீர் பாயிஷம் இதெல்லாம் பண்ண புஷ்பம் விடுறது, இதெல்லாம் உணர்ந்து போயிடுறது. சரி, அந்த மாதிரி புஷ்பிதமாக்கம் பிரதமம் வாடினை உறாவிக் கிடந்த ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும். பின்பு பாகவத விஷயத்திலே ஊன்றுவித்து, பாகவத விஷயம் வந்தாக்கா ஸ்வரூப ஜானம் இல்லை, ஸ்வரூப யாத்தாத்மிக் ஞானம். பல அன்வய யோக்கியமாக்குகையாலே பலவிதமாய் இருந்தவற்றை புஷ்பிதமாக்கும். மொட்டாயிருந்தது மொக்காயிருந்தது பல்லவிதமாக்கும், புஷ்பமாக்கும். அனந்தரம் நின்றுகன் புகழே தமிழ் குருகூர் நம்பி என்கிறபடியே சர்மோருவத்திலே நிலைபெறுத்தி புஷ்பிரமாய் இருந்தத்தை பரவரியந்தமாக்கும் தண்டமோ நின்று தன் புகழ் ஏத்த அருளினான். கணிந்திருத்தாந்தல அந்த மாதிரி பரபரியந்தமாக்கும். ஆகா, இந்த 4வது பிரகரணத்தால் ஆச்சாரியனை உபாயமாக பற்றினார்க்கு பய அபயங்கள் இரண்டும் மாறி மாறி நடக்கும். பயமும் இருக்கும், அபயமும் இருக்கும் என்னும் நடக்கும் என்னும் பிரசங்கமில்லாமையும் இவ்வர்த்த நிர்ணாயக பிரமாணம் இன்னது என்பதும் இவ்வர்த்த ஸ்தாபனத்துக்கீடான உபபத்தியும் வழி ஐதிஹ்யமும் இவ்வர்த்த உபபாதனார்த்தமாகவும் பிராபிய நிர்ணயமும் பிராபியமேது கைங்கரியம் இந்த ரூபத்தில் பார்ப்பமேது பகவான் பிராபிய நிர்ணயமும் இப்படி பிராபிய நிர்ணயம் பண்ணால் இதற்கு சதிருஷமாகவே கொள்ள வேணும். கொள்ள வேணும். பாவகம் என்பதும் அல்லாத போது வரும் தூஷணமும் ஈஸ்வர விஷயத்தில் இவனுக்குள்ள சரண பாரதந்திரியா அனன்யத்தங்களை யோசிப்பித்துக் கொண்டு ஈஸ்வரனை பத்துமதில் இவனை பத்துமதில் உள்ள விசேஷமும் பெருமாளுக்கென்ன ஆச்சாரியனு பத்தும் விசேஷமும் ஈஸ்வர சேதனர்கள் இருவருக்கும் இவன் உபகாரகன் என்றும், ஈஸ்வரன் யாரு அகாரவாட்சியம், சேத்தனன் யாரு மகாரவாட்சியம், மத்தியத்திலே 2 பேரையும் அவதாரணா சேர்க்கிறவன் யாரு ஆச்சாரியன். ஆ உ மா பிரணவத்துல அகாரவாட்சனான பெருமான், மகாரவாட்சனான சேத்தனன் இருவரையும் சேர்க்கும் உகாரவாட்சியான பிராட்டியும் ஆச்சாரியன். ஆச்சாரிய பரம்பரை பிராட்டி சேர்த்து வந்துட்டான். பிராட்டி யாரும் தான் பெருமாள். ஈஸ்வர சேத்தனர்கள் இருவருக்கும் இவன் உபகாரகன் என்றும், ஈஸ்வரனும் ஆசைப்படும் விதத்தை உடை வைபவன் என்றும், இவன் ஆசைப்படுவதத்தை உடையவன் என்றும், இவன் பண்ணும் உபகாரத்துக்கு சிறிய பிரத்யுபகாரம் இல்லை என்றும், யாரான ஸ்டூடெண்ட் கிடையாது பெருமாளை காத்துட்டு இருக்காராம், அவருக்கு சிஷ்யனை கொடுக்கிறான் ஜீவைய. சோ இவனோட்டை சம்பந்தம் மோட்சத்துக்கே ஹேதுவாக இருக்கும் என்றும், யாருடைய பெருமாள் ஆச்சாரியன் ஈஸ்வரனை உபகரித்த இளைஞரும் அவனை உபகரித்த ஈஸ்வரனே மகோபகாரகன் என்றும், 2 பேர்கள் மோர் ஈஸ்வரன் பெருமாள் தான். இவ்வாச்சாரிய வைபவம் ஆத்மகுணம் உண்டானாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தை நெகிழில் அந்த பிரயோஜனமும் அவத்தியகரமும் ஈஸ்வர நிகிரக ஹேத்துவம் ஆம்படியும், ஆச்சாரிய சம்பந்த விச்சேதத்தில் பகவத் சம்பந்த தௌர்லபியமும், ஆச்சாரிய அன்வயத்துக்கும் பாகவத சம்பந்தம் அபேட்சிதம் என்னும், ஆச்சாரியாபிமானம் வழிய உஜ்ஜீவனோபாயமில்லை என்னிடத்தில் ஆப்த உபதேசமும், இவ்வர்த்தத்தினுடைய ஸ்திரீகரணமும், இவ்வாச்சாரியாபிமான நிஷ்டனாதரம் சுலபமான இவ்விஷயத்தை விட்டு துர்லபமான பகவத் விஷயத்தை
ரட்சகமாக வீட்சிக்க கடவரல்லன் என்றும் பரத்வாதி பிராப்திய ஸ்தலங்கள் எல்லாம் ஏதே பர யூக யூக அந்தரியாமி அச்சாஸ்தானங்கள் பரத்வாதி பிராப்திய ஸ்தலங்கள் எல்லாம் இவ்விஷயமே என்றிருக்க கடவன் என்றும் இவனுக்கு அதுக்கு வேறொன்னும் நான் என்று ஆரம்பிக்கிறேன். இவருக்கு பிரதிகூல அனுகூல அனுபயர் என்னார் என்றும் இவனுடைய ஞானானுஷ்டானங்களுக்கு விநியோகமும் இவனுக்கு நிஷித்தானுஷ்டானமும் விகித புரோகாரிகளும் தியாஜ்யம் என்பிடமும் சுரூப பிரச்சித்தி வாராமைக்கு வேண்டும் அவஸ்தையும் பிராப்திய பூமி ராவண்யாதித்தரயமும் இவனுக்கு அவசியாபேட்சகம் என்பதும் ஆச்சாரிய விஷயத்தில் ஸ்வகத பரகத ஸ்வீகார உபாயத்வய பிரமாணங்களும் ஆச்சாரியாபிமானத்தின் சுதந்திர உபாயத்துவமும் தது அதிகாரி நிர்ணயமும் இவ்வாச்சாரியாபிமானம் இச்சேத்திரனுக்கு உண்டாக்கும் பரபரம்பரையையும் இல்லையாலே ததாச்சாரியாபிமானமே சர்வக்கும் உத்தாரகம் என்னவிடம் சொல்லப்பட்டது. ஆகித்தால் வாக்கியத்வயோக்த இது நயமந்திரம் உபாயோபேய சரமாவதியை அருள் செய்தார் ஆயிற்று. என்ன சொல்றது? ஜயமந்திரார்த்தத்தை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லாரு. இதுக்கான தனியன்கள் முதல் 5 தனியம் பொதுவான தனியன்கள் அதுன்னு சொல்லலாம். ஸ்ரீசைலேத்தார் பிரணதோஸ்மரித்தல். அப்புறம் ரகசிய அர்த்த சம்பிரதாயத்தினயங்கள் ரகசியார்த்த சம்பிரதாயத்தினயங்கள் லோககுருங்குருபிகி சகபூர்வை பூர்வகுலோத்தம தாசுமராரம் ஸ்ரீநகவத்ய விராமவரேஷௌ தீப்ரசயம் பிரயோகினமீதே லோகாச்சாரியாய பரவே கிருஷ்ணபாதஸ்ய சூரவே சம்சார ஊர்ய சந்தட்ட ஜீவஜீவாத்துடே நமः. லோகாச்சாரிய கிருபா பாத்திரம் கௌண்டின்ய குலபூஷணம் சமஸ்தாத்மகுணாவாசம் வந்தே பூர்வகுலோத்தமம். நமஸ்தீ சைலநாத்தாய குந்தி நகர சிந்தனே பிரசாதரப்த பரம प्राप्य कैंकर्यशालिने लोकाचार्यपदां भोज राजकं सायितान्तरं ज्ञान वैराग्यजलनिधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वावत् अधीशदासम् अमलमशेषशास्त्रविदं सुन्दरगुरुवरकरुणा कण्डिरक ज्ञानवञ्जनं कलये श्रीहरिहरयाभात्रं देवकरुणार्णवं यतीन्द्रप्रवं वन्दे पद्मजा माधवं. இவர்களுக்கான திரியன்கள் புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் ஹரிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூபசேவனம் ஹிரேயாம் அஹைதுகீம் குரோருபாயதாஞ்சயோ பூஷணே ஜெகத்குருந்தமாஷ்டயே சாங்காகில சம்ஸ்கிருத திரிவிட ரூப வேத சாரார்த்த சந்திர மகாரத வாக்கியஜாத்தம் சர்வஜ்ஞலோ குருநிர்மிதமானியோக்கியம் வந்தே சதா வதனபூஷண திவ்யசாஸ்திரம் ஆகண்டோத்கண்டவைகுண்ட கிரியாணாம் கண்டபூஷணம் குருணா ஜெகதாமுக்தம் வியாப்தம் வதனபூஷணம். பேரு தெரிவிக்கும் அவள் தன் பெருமை ஆறு பெறுவான் மறையவன் கூறு குருவை புறவல் கொள்வதில் ஆகிய கொள்வதிலையாகிய கொளிர்ந்த அருள்தான் மாறில் பொருள் நல் குருவின் பண்புகிடலாம் வசனபூஷண மதில் தேரர் நமக்கு அருள் உடம்பை இறைவன் கடல்கள் ஷேர் என் மனதே. தமிழ் தெரியும். அவரன் தமிழில் 9 அர்த்தத்தை சொல்றார். மேலே சம்ஸ்கிருதத்தினில் 6 அர்த்தத்து வரும் நிர்வாகம். திருமாமகள் தன் ஸ்ரீதனுடைய ஏத்தமம் திருமால் திருவடி சேர் வழி நன்மையும் அவ்வழி வடிந்தன் அனைத்தின் துன்மையும் மெய் வெளி ஊன்றிய மிக்கோர் திறமையும் ஆரணம் வல்லவர் அவரும் நன் நெறியையும் நாரணன் தாழ்த்த நெற்புறு நீதியும் சொரிவார் அருள் தூயமாபுருவின் வாதமாமலர் பணிபவர் தன்மையும் தீதெளிவானவர் தேவநறியர்களை ஏறுமென்று எடுக்கும்படியையும் மன்னே இன்பம் மாகரியம் குரு என்னிதழவேடு மின்பொருள் தன்மையும் அசுபிலா வேதம் அதனுடைய அனைத்தையும் வசனபூஷண வழியால் நிறைய மறைவில் சிக்காமணி வன்புரை முடும்பை எரிதவன் என்போனே உலகாரியம் தேன் மனச் சேவடி சிந்து செய்பவர் மாதரத்து இன்பவரை வாழ்பவரே. லோகாச்சாரிய கிருத்தே லோகஹிதே வதனபூஷணே தத்வார்த்த தரிசனோ லோகே
தன்னிஷ்டாச்ச சுதுர்லபாः ஜகதாச்சார்ய விசித்தே ஸ்ரீமத் வஜனபூஷணே தத்துவஞானம் தன்னிஷ்டாம் தேஹி நாத யதீந்திரமே. தாத்தும் போது அனுசந்திக்கும் தனியங்கள் இதெல்லாமே கோதி உலகாசிரியன் கூறுகளோத்தமராக திருவலையாழ்வார் செருங்குறவை மணவாளர் ஓதவிய பொருள் திருநாவடிகிறான் தாதனுடன் போத மணவாளமுனி வந்தனைகள் போத்துவனே வாழுதலகாரியன் வாழிவன் வந்தகுலம் வாழுபடும்பை என்னும் மாநகரம் வாழிவனம் சூழ்ந்த பேரின்பம் வல்கும் இது நல்லார் இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு ஓதுவிடும்பை விலகாசிரே நருள் ஏது மறவாத எம்பெருமான் நீதி விழுவார் சிறுநல்லூர் மாமரையோன் பாதம் தொடுவார்க்கு வாரா துய. ரத்னபூஷணத்துக்கு ரத்ன பிரச்சனமான ஊழலுக்கு ரத்னபூஷணம் என்று பெயராமா போலே பூர்வாச்சாரியர்களுடைய வச்சன பிரச்சனமாய் அனுசந்தாராக்களுக்கு ஔஜல்யகரமாக இருக்கையாலே இது வஜனபூஷணம் திருநாமமாயிருக்கு. இதுல என்ன சொல்றது அப்படின்னா லட்சமான அர்த்த நிர்ணாயக பிரமாணம் நிர்தேசம் பண்ணுகிறதாகியாலே முதல் 4 சூத்திரம் பிரபந்த உபோத்காரணம் இன்ட்ரடக்ஷன் ഇതികാലശ്രേഷ്ഠമാണെന്നിറങ്ങി പ്രപഞ്ചവിദേശം പണ്ഡിറ്റ് വെളിസാഹാന്യോടും സാപരാധ ചേതനുடைய സർവ അപരാധങ്ങളെയും സർവേശ്വരനെ സഹിപ്പിച്ച് രക്ഷിപ്പിക്കയേ സ്വരൂപமான புருஷகார வைபவமும் அந்த புருஷகாரமும் மிகையாம்படியான உபாய வைபவமும் சொல்லுகிறது. 2. 3வது பிரபத்திக்கு என்று இறங்கி ஏகாந்தி யுகரேஷ்டியா என்னோடும் உபாய வர்ணரூப பிரபத்தி என்று தேச காலாதி நியம அபாவம் விஷய நியமம் ஆஷ்டய விசேஷம் இத்தகைய சாதனமாக்கில் வரும் உகத்தியம் இதன் சொரூப அங்கங்கள் முதலானவற்றை சேரச் சொல்லி பிரபத்தவியனே உபாயம் என்று சாதிக்கையாலே பூர்வோக்த உபாய சேஷமாகியாலே உபாய பிரகரணம் பிராப்திக்கு உறுப்பாரும் அவரே என்னோடவும் பிரதான பிரமேயம் மேல் புராசங்கிக்கும் உபாய விவரணத்தை பண்ணுகிறார். உபாயத்துக்கு என்று தொடங்கி உபயோகம் ஆயிருக்கும் என்னவளவும் இவ்வுபாயத்தை கொண்டும் உபயத்தை பெறுவான் ஒரு சேதனனுக்கு உபாயோபேய அதிகார பிரதான அபேட்சிதங்களையும் உபாயாந்தர தியாகஹேத்துக்களையும் மற்றும் தியாஜ்ய உபாதேயங்களாய் உள்ளவற்றையும் விஸ்தரேன சொல்லுகையாலே அதிகார நிஷ்டாக்கிரமம் சொல்லுகிறது. இதை படணும், இது கைப்பற்றணும், அதிகார வேட்டை. அதுதான் முடிச்சான். தான் ஹிதோபதேசம் பண்ணும் போது உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேண்டும் என்றவளவாக ஹிதோபதேச சமயத்தில் சுவாச்சாரிய பாரதந்திரியார்களான சதாச்சாரிய லட்சணம் சச்சிஷ்ய லட்சணம் ததுபய பரிமாத்தம் தீவனங்கெடுத்த சுவாச்சாரிய விஷயத்தில் சிஷ்யன் உபகார ஸ்மிருதி கிரமம் ஆகியவற்றை சொல்லுகையாரே சித்தோபாய நிஷ்டனான அதிகாரியினுடைய சாட்சாத்தியன் அனுவர்த்தன கிரமம் சொல்லுகிறது. சித்தோபாயம் என்பதுமானே சாத்தியோபாயம் உபாயங்கள் சொன்னது. சதோஷானுசந்தானம் பயஹேது என்று தொடங்கி நிவர்த்தக ஞானம் அபயஹேது என்னுள்ளவாக இவ்வதிகாரிக்கு அத்வேஷம் தொடங்கி பிராப்தி பரவான கைங்கரிய பர்யந்தமாக உண்டாகும் பேரெழுக்கெல்லாம் ஹேதுவாய் அத்வேஷம் ஆபிமுக்கியம் அங்கந்தம் தொடங்கி 55 ஸ்டெப்கள் ഇതിലെ വിനോകാചാര്യൻ നമ്മുടെ മറ്റൊരു രഹസ്യ ഗ്രന്ഥത്തില് പരമേശേഖരൻ ഇതില് സ്വകരം ഭൂമിയ സ്വകർമ്മ ഭയ നിവർത്തകമാണ് ഭഗവൻ നിവേദ കൃപാപ്രഭാവം சொல்லுகிறது. சுதந்திரனை உபாயமாகத்தான் வெற்றின போதிலே என்று தொடங்கி வேலெல்லாம் மிக்க வேதியர் வேதத்தினுள் பொருளான சரமபருவனிஷ்டையை வெளிதாக சொல்லுகிறது. இது சரமபருவனிஷ்டை ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். வேதார்த்தம் மருதியிடுவது என்று தொடங்கி
இப்பத்தத்திலே தலைக்கட்டெறியாதே இப்பிரபந்தத்தில் சரம பிரகரண பிரதிபாத்தியமானவர்க்கம் வேதாந்த தாத்பரியம் சம்பிரதிபந்தம். ஸ்ரீ கீதைக்கு சரமஸ்லோகம் போலேயே இப்பிரபந்தத்திற்கு சரம பிரகரணம். அங்கு சாத்தியோபாயங்களை உபதேசித்துக் கொண்டு வந்து ஸ்வஸ்வாதந்திரிய பீதனானவனுக்கு அவற்றை தள்ளி சித்தோபாயம் காட்டப்பட்டது. இங்கு சித்தோபாயத்தை சொல்லிக் கொண்டு போந்து ஈஸ்வர சுவாதந்திரத்து கஞ்சனவனுக்கு பிரதமோருவத்தை தள்ளி சரமபருவம் காட்டப்பட்டது. இப்படி 6 பிரகடனமாய் அர்த்த பிரதிபாதமாயிருக்கும். 9 பிரகடனமாய் 9 அர்த்தம் பிரதிபாதமாயிருக்கும் என்னவுமாம். அந்த பட்சத்தில் பிரதம பிரகடனம் பூர்வவத்து பிரபத்திக்கு என்று தொடங்கி பகவத் விஷய பிரவൃத்தி சேரும் என்றவளும் பூர்வ பிரகடனம் உத்தமாய் சேஷமாகையாலே உபாய பிரகடனம் பாவகாந்திர பரித்தியாகத்திற்கும் என்று தொடங்கி ஆகையாலே சுகரூபமாயிருக்கும் என்னவளும் உபாயாந்தர தோஷ பிரகடனம் இப்பிரகடனத்தில் பிரபத்தி உபாய வைலட்சண்ய கதனம் பிராசங்கிகம். இவன் அவனை பெருநிறைக்கும் போது என்று தொடங்கி இடைச்சியாய் பெற்று விடுதல் செய்யும்படியாயிருக்கும் என்னவளும் சித்தோபாய நிஷ்டனுடைய வைபவ பிரகடனம் இப்படி சர்வ பிரகாரத்தாலும் என்று தொடங்கி உபய விரோதிகளுமாயிருக்கும் என்னவளவும் பிரபல தினச்சரியா பிரகடனம் தான் ஹிரோபரேஷம் பண்ணும் போது என்று தொடங்கி சேத்தனுடைய ருசியாலே விலகையாலே என்னவளவும் சராச்சாரிய லட்சண பிரகடனம் சிஷ்யன் என்பது என்று தொடங்கி உபகார ஸ்மிருதியும் நடக்க வேண்டும் என்னவிடவும் தற்சிஷ்ய லட்சண பிரகடனம் ஸ்வதோஷானுசந்தானம் பயஹேது என்று தொடங்கி நிவர்த்தக ஜானம் அபயஹேது என்னவிடவும் பகவன் நிதேதக ரிஷி பிரகார பிரகரணம் ஸ்வதந்திரனே என்று தொடங்கி மேலடங்கா சரமப்பிராப்திய பிராபக பிரகரணம். இவ்விரண்டு கிரமத்தையும் கற்றுவிடே வேறு தெரிவிக்கும் அவள் தன் பெருமை திருமாமகள் தன் சேகருளையற்கம் என்கிற இத்தனியன்கள் இரண்டும் அவதரித்தது. ஆகையால் 2 பிரகாரமும் அனுசந்திக்க குறையவில்லை. இப்பிரபந்தம் தான் தீர்க்கசனாகிரியான திருவாய்மொழி போலே துவைவிவரணமாய் இருக்கும். எங்கனேயங்கள் திருவாய்மொழியிலே முதல் 3 பத்தாலே உத்தரகண்டார்த்தத்தையும் மேல் 3 பத்தாலே பூர்வகண்டார்த்தத்தையும் சொல்லி மேல் 4 பத்தாலும் உபாயோபேயோகியான குணங்களையும் ஆத்மாத்மியங்களில் தமக்கு நசையத்தபடியையும் அவனோடு நமக்குண்டான நிருபாரிக சம்பந்தத்தையும் தாம் பிரார்த்தித்தபடியே பெற்றபடியையும் பிரதிபாதிக்கிறாரே ததரூபார்த்தங்களை சொல்லி திறக்கட்டினார் போதே இதரம் பிரதமத்திலே புருஷகாரத்தையும் அனந்தரம் உபாயத்தையும் அனந்தரம் ததுபாய அதிகாரி நிஷ்டையையும் சொல்லுகையாலே பூர்வகண்டார்த்தத்தை அவ்வதிகார நிஷ்டை சொல்லுகிற உணவில் உபேயாதிகார அபேட்சகங்களை சொல்லுகிறது கொண்டே உத்தரகண்டார்த்தத்தையும் சொல்லி மேல் பிரபந்த சேஷத்தாலும் ததுபதேஷ்டாவான ஆச்சாரியன் அளவில் இவருக்கு உண்டாக வேண்டும் பிரதிபத்தி அனுபத்தன பிரகாரங்களையும் இவருக்கு மகாவிஸ்வாசேதுவான பகவன் நிதேதிக கிருபா பிரபாவத்தையும் வாக்கியத்வயோக்த உபாய உபேய சரமாவதியையும் சொல்லி தெற்கட்டெறியாலே 9 அர்த்த பிரதிபாரகமான பிரட்சத்திலும் பூர்வாக்கியத்தில் கிரியாபரோக்தமான ஸ்வீகாரம் உபாயாந்தர தியாகபூர்வகமாய் அல்லது இராணையாலும் தினச்சரியையும் அப்பரத்தில் சொல்லப்படுகிற அதிகாரிக்கே உள்ளதாகியாலும் சதாச்சாரிய லட்சம் தயோபதேஷ்டாவான ஆச்சாரியன் படி சொல்லுகிறதாகியாலும் ஜெயவிவரணமாக நிர்வகிக்க குறியில்லை. இப்படி ஜெயவிவரணமான விதவே என்டையர் ஸ்ரீதரபூஷணம் ஜெயவிவரணம். ஜெயம் தன்னில் போல மத்தை ரகசிய தயார்த்தங்களும் சங்கிரகேன உக்தங்களாயிருக்கும். ஸ்ரீமன் நாராயண சரணம் ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவிடைகளிலே சரணம் உபாயமாக பிரபத்திய பத்துகிறேன். ஸ்ரீமதே நாராயணாய ஸ்ரீமான் நாராயணோஸ்கரமாக நாமாக எனக்கு இல்லை.
ஆகையினாலே அகவர்த்தத்துக்கு என்று தொடங்கி அடியான் என்றே என்னுளவாகவும் சொரூப பிரயுக்தமான தாசியவரே பிரதானம் என்றும் உணவார்த்தம் சொல்லப்பட்டு பிரயத்ன நிவர்த்தி இத்தியாதியாலும் தன்னைத்தானே மிடுக்கையாவது என்று தொடங்கி இப்படி சர்வ பிரகாரத்தாலும் என்கிறதுக்கு கீழ் உள்ளத்தாலும் நமசப்தார்த்தம் சொல்லப்பட்டது. பரப்பிரயோஜன பிரவൃத்தி இத்தியாதியாலும் உபேயத்துக்கு இடையவருமானையும் இத்தியாதியாலும் கைங்கரியும் தான் பக்தி மூலமல்லாத போதோ இத்தியாதியாலும் பிரதீபதார்த்தம் சொல்லப்பட்டது. பிரதீபதார்த்தம் ஆயா அஜானத்தாலே இத்தியாதியாலும் தாபகாந்திர பரித்தியாகத்துக்கும் இத்தியாதியாலும் உபாயாந்தர தியாகத்தை சகேதமாக சொல்லுகையாலே தியாகியத்தையும் தியாக பிரகாரத்தையும் பரத்யார்த்தம் சொல்லப்பட்டது. இதற்கு ஸ்வரூபம் இத்தியாதியாலும் பிராப்திக்கு உபாயம் அவந்தினைவே இத்தியாதியாலும் மாமேகம் சலம் என்கிற பதங்கள் அர்த்தம் சொல்லப்பட்டது. பிரபத்தியுபாயத்துக்கு இத்தியாதியாலே பிரஜா என்கிற ஸ்வீகார வேலட்சண்யம் சொல்லப்பட்டது. அவன் இவனை என்று தொடங்கி சுவாதந்திரியத்தாலே வரும் காரதந்திரன் பிரபலம் என்னவளவும் சர்வபாபங்களையும் தள்ளி அங்கீகரிக்கும் ஈஸ்வர சுவாதந்திரியன் கிருபாபலமும் அனுபவித்தே அறவேணும் என்ற பிரசித்தியிலே கண்ணிடவில்லாமையும் சொல்லுகையாலே உத்தரார்த்தத்தில் அர்த்தம் சொல்லப்பட்டது. தஸ்மிரமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.